ஹாய் ஹலோ வெல்கம் டு நீஸ் ஃபேமிலி வ்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபேஸ் பேக் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் டெய்லி ஒரு ரொட்டீனாக கூட அதை வச்சுக்கலாம். இதனால ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். எதுவுமே ஒரு ஸ்டார்டிங்லேயே ஃபேர்னஸ் அப்படி வந்துட முடியாது. போக போக தான் இது நம்ம எது வச்சுலாம் பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் 3 தான். எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த 3 தான். டொமேட்டோ, தட் இஸ் தக்காளி. இதில் என்ன இருக்குன்னா, இது என்னென்ன பண்ணணுன்னா, ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் தருதுன்னா, ஸ்கின் கேன்சர்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த சன்பர்ன் இருக்குல்ல, முக்கியமான ஒரு விஷயம். வெயிலில் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக அப்படியே டர்ன் ஆகிடும். அந்த சன்பர்ன்ஸை வந்து ரிமூவ் பண்ணி உங்களோட நேச்சர் கலரை அது வந்து அப்படியே ஸ்டே பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பயும் போல் லெமன் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் டொமேட்டோ எடுக்கிறீங்கன்னா, இதே ஃபுல் டொமேட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க லெமனில். அது சிட்ரிக் ஆசிட் இருக்குது, டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் கர்ட், அதாவது கர்டில் வந்து என்ன இருக்குன்னா, நிறைய கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. இது இல்லாமல் லாக்டிக் ஆசிட் ஒன்று கர்டில் இருக்குது. இது என்ன பண்ணணும், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஷைனிங்காக காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, இந்த விரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இந்த 3 பொருள் மட்டும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் போதும். நீங்கள் எங்கே போனனாலும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இது வச்சு கூட நீங்கள் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம அதை பண்ணிவிட்டு, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கர்ட், லெமன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதாவது தயிர், தக்காளி, எலுமிச்சைப்பழம், இது 3த்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்சராக எடுத்துருக்கு. ரொம்ப பிளண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே கையில் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் டொமேட்டோவை. இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் ப்ரெஷ் எல்லாம் எடுக்கிறதோட இந்த டொமேட்டோ வச்சு, அந்த டொமேட்டோ ஸ்க்வீஸ் பண்ணிங்கள்ல, அது வச்சே அப்ளை பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் தெரியும். கொஞ்சம் ஷைனி ஸ்மூத்தியாக இருக்கும் ஸ்கின். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும் போதே நல்ல சர்க்குலர் மோஷனில் ட்ரை பண்ணுங்கள். Since I have put a closed tops, அதாவது ரொம்ப நெக்கு கிட்ட டாப்ஸ் இருக்கிறதுனால நான் நெக்கில் அப்ளை பண்ணல. எந்த ஒரு பேக் போடும்போது அந்த நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கன்னா நல்ல க்ளோ கொடுக்கும். நான் இப்போ அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணியிருக்கு. ஒரு ஏரியாவையும் நான் விடலை, அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். நான் திருப்பி அந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சு இப்போ என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கு. நான் நேச்சுரலாக தான் காட்டுறேன். அந்தளவுக்கு எது டிஃப்ரென்ஸ் தெரியாது ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. போக போக தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு இப்போ லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட டேன் ஆனதில் கொஞ்சம் மாறினது போக போக தான் தெரியும். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லெனிஸ் ஃபேமிலி வ்ளாக். பை.